ஹாய் காய்ஸ், ஹார்ட்வேர் கோர்ஸ் டே லெவல். ஸோ இன்னைக்கு டே லெவலில் என்ன பார்க்க போறோம்னா எப்படி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து போட்டாச்சு. நம்ம ஹார்ட்வேர் கோர்ஸ் டே 1 டே 2ன்னு சொல்லிட்டு நம்ம டே பை டேவாக தான் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதோட கண்டினியூ தான் இது. ஐ பட்டனில் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இல்லை வீடியோ எண்டு கிராப்லையும் தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போகிற வீடியோ அப்டேட்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸாக போட்டுருந்தேன், இப்போ வந்துலாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகலாக போகிறேன். எதுக்குன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அதனால தான். ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்ட்ரவை எடுத்துருங்க. சிம்ட்ரவை எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல குட்டியாக ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேப்பில் உங்களோட நெயிலை வந்து அதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய்டும். அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே லைன் மாதிரி போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்தீங்கன்னா கேப்னட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பேனல் அந்த ஃப்ரேமை விட்டு வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா வெளியே வருதா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக வந்து வெளியே வந்துடும். இதில் வந்து 2 ஸ்ட்ரிப் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டரியை கழட்டிடுங்க. இதுக்குன்னா பேட்டரியில் இருந்தால் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுக்கும் போகுது. ஸோ இதை வந்து கழட்டிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. ஏன்னா டியூசர் இல்லை எதனா வச்சு நம்ம இதை கிளிக் பண்ணுவோம். கரெக்டாக அப்படி கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை எடுத்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டிஸ்பிளே ஸ்ட்ரிப். இந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை வந்து எடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பே இப்போ நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம்னா இது அப்படியே தட்டினீங்க அப்படின்னா வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உடஞ்ச டிஸ்பிளே, ஸோ கலண்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கம்மு போட்டது ப்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னா லைட்டாக வந்து ஹீட் கொடுக்கணும். ப்ளோயரை வச்சு லைட்டாக ஹீட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லேயரை விட்டு அது வந்துடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்ததில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கலண்டுடுச்சு. ஸோ உங்களுக்கு அது வந்து இன்னும் கம்மில் தான் இருக்குது அப்படின்னா ப்ளோயர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கம்மை என்ன பண்ணணும்னா டியூசரை வச்சு க்ளீன் பண்ணணும். எதுக்கு டியூசரை வச்சு க்ளீன் பண்ணுறோம்? அப்படியே வேறு ஒரு நியூ டிஸ்பிளே ஒட்டலாமே நீங்கள் கேட்கலாம். ஒட்டலாம், பட் என்னென்னா ஃப்ரேமை விட்டு கொஞ்சம் தூக்கினா மாதிரி தெரியும் டிஸ்பிளே. ஓகேங்களா? அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்மை வந்து க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா கம்முக்கு மேலே கம்மு போட்டால் என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளே தூக்கினா மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது, அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஓகேங்களா? ஃபிட்டிங்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்மெல்லாம் இதேமாதிரி டியூசரை வச்சு நீங்கள் இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா அது வந்து அழகாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரஷில் ஐபி அடிச்சுக்குங்க. ஐபி அடிச்சுட்டு க்ளீன் பண்ண ஃப்ரேமே இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன பீசஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கம்மு, ஸோ அதெல்லாம் வந்துடும். அப்படி கம்மு உங்களுக்கு வராமல் இருந்தாலும் நீங்கள் ஐபி போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஐபி போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக வந்து கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த இடத்துல இருக்கோ எல்லா இடத்துலையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ரேம் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கணும். டிஸ்பிளே வைக்கிறோம் அப்படின்னா கேப் இல்லாமல் ஃபிட்டிங்காக இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக க்ளீன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கேமராவையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா கேமராவில் வந்து டஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் டஸ்ட் வந்து பட்டுக்கலாம், அப்படியே நம்ம ஃபிட் பண்ணிடுவோம் தெரியாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இதேமாதிரி ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்ஸ் எடுத்துகிட்டு அந்த கேமரா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் கேமராவே அது மாதிரி க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையுமே கையில் வந்து க்ளீன் பண்ண கூட பட்ஸில் தான் வந்து க்ளீன் பண்ணணும். நீங்கள் கையிலையோ இல்லை ப்ரஷ்லையோ க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லென்ஸ் வந்து ஸ்க்ராச்சஸாகவோ இல்லை டேமேஜ் ஆகவோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்ச நியூ டிஸ்பிளே வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் போட்டுற மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா A10 தான் நான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ A10 மாடல் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா அந்த சின்ன கேப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன கேப்பில் இந்த ஸ்ட்ரிப்பை உள்ளே விட்டோம் அப்படின்னா அது பேக் சைடில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பேட்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ராப்பராக டச் எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கேப்பில் வந்து விட்டாச்சு. ஸோ இதையும் வந்து என்ன பண்ணலாம், லாக் பண்ணிக்கலாம். பேட்டரி ஸ்ட்ரிப்பையும் லாக் பண்ணிக்கலாம். ஸோ பவர் சப்ளையும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா மொபைல் ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் பட்டனை கிளிக் பண்ணி ஸோ மொபைல் வந்து ஆன் ஆகுது. ஸோ வைப்ரேட் ஆகிடுச்சு. வைப்ரேட் ஆனாலே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A10 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இதை நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணலாம் நம்ம, அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, அதேமாதிரி கீழேயும் வந்து ஃபிட்டிங் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. எல்லா இடத்துலையும் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே தான். ஸோ ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணலாம். ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு வேலையும் நம்மளுக்கு இருக்குது. என்னென்னா பேக் பேனலில் வந்து லென்ஸ் வந்து உடஞ்சிருக்கு, அதையுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்போ ஃபோன் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனை வந்து நான் அன்லாக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து டச் வந்து ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணணும். கரெக்டாக அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எதனா ஒரு இடத்துல ஐக்கானை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிட்டு எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐக்கான் வந்து உங்கள் கூடயே வரணும். எதுலேயே ஒரு இடத்துல விட்டுடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல டச் ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சும்மா ஏன்னா ஒரு ஐக்கான் மெசேஜ் நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேனே,
இப்போ மெசேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இழுத்துகிட்டே வரும்போது உங்கள் கை கூடயே வந்து வரணும். ஓகேங்களா? அது அந்த ஐகான் வந்து வரணும். அப்படி வராமல் இந்த மாதிரி பண்ணும்போது பட்டுன்னு விட்டு போகுது, அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் விட்டு போகுது அப்படின்னா அங்கே டச் ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். நான் வந்து உங்களுக்கு சும்மா ஒர்க் ஆகலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காமிச்சேன். பட் ஆனால் அந்த இடத்துல ஒர்க் ஆகுது எனக்கு டச். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி நான் செக் பண்ணி தான் அந்த டச்சை வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா திருப்பி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு கம்மு போட்டு நம்ம ஒட்டிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது ரிமூவ் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஸ்ட்ரிப் அறுத்துக்குச்சுன்னா டிஸ்பிளே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இதோட சாஃப்ட்டாக இருக்கும், ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்ட்ரிப்பு. ஸோ கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் டிஸ்பிளே வந்து போயிடும். அப்புறம் நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே ரிமூவ் பண்ணணும். ஸோ எக்ஸஸாக இருக்கிற அந்த கம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, கம்மெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோமா அப்படின்னு. இருந்துச்சு அப்படின்னா கையிலேயே அதை எடுத்து விட்டுருங்க. தென் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டியூஸரை வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. அப்புறம் நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் யூஸ் பண்ணுறேன். மெக்கானிக்கல் பேஸ்ட்டை வச்சு என்ன பண்ணலாம்னா ஒட்டிக்கலாம். நீங்கள் நார்மல் பேஸ்ட்டை வச்சு கூட ஒட்டலாம். நார்மல் பேஸ்ட்னால் இதே பேஸ்ட்டு நார்மலில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் T7000 வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? இந்த லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு சென்சார் மாதிரி குட்டி லென்ஸ் மாதிரி தெரியுதா? ஸோ இந்த சென்சாரில் நீங்கள் கம்மு படாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதான் ப்ராக்சிமேட் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்சாரில் வந்து கம்மு பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராக்சிமேட் எரர் வரும். அதாவது என்னென்னா நீங்கள் கால் பேசி காதில் வச்சா தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து பிளாங்க் ஆகும். கரெக்டாக? ஆனால் நீங்கள் கால் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வந்து பிளாங்க் ஆகிடும். இந்த எரர் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கம்மு படாமல் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. கம்மு பட்டுடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக பிளாங்க் ஆகிடும் ஸ்க்ரீன். கால் கட் ஆகிறவங்களுக்கு பிளாங்கிங்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் அதை கம்மு படாமல் பார்த்துக்குங்க. ப்ராக்சிமேட் சென்சார் ரொம்ப முக்கியமானது. அதில் டஸ்ட்டோ இல்லை அதை மறைக்கிற மாதிரி எந்த ஒரு இடமும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால தான் கம் அந்த இடத்துல போடும்போது மட்டும் லைட்டாக போடணும், ரொம்ப அதிகமாக போடாமல். ஸோ அதேமாதிரி கம்மு போடும்போது கம்மியாகவே போடுங்க. ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக கூட பிதிக்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஐபி வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் லைட்டாக போடுங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராக்சியில் போடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்சியில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? லைட்டாக போட்டாவே ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் கேமரா சைடில் எல்லாத்துலேயும் போட்டாச்சு. இதையும் வந்து பேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு இந்த மாதிரி பேட்ச் பண்ணிக்கிங்க. கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஃபிட்டிங். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா திருப்பி அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்னதாக அந்த கேப்குள்ளே வந்து விட்டுடலாம். விட்டுட்டு என்ன பண்ணலான்னா அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியது தான். கம்மு போட்டிருக்கோம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம கம்மு போட்டு தான் பீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரிப்பை வந்து போட்டுக்குங்க. ஸோ இதை கொஞ்சம் அமுத்திக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஃபிட்டிங் ஆகிடுச்சு. ஓகே, பேட்டரி ஸ்ட்ரிப்பையும் போட்டுக்கலாமா? ஓகே, தென் இப்போ என்ன பண்ணலான்னா பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாங் ப்ரெஸ் பவர் பட்டனை பண்ணிங்க அப்படின்னா மொபைல் வந்து வேக்கப் ஆகும். ஸோ மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது ஓரமாக வச்சலாம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னது தான். இன்னொரு பேக் பேனல் இருக்குது. அந்த பேக், அதாவது இந்த சாம்சங் A10 இருக்குது பார்த்தீங்களா, அதோட பேக் பேனல் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அதோட லென்ஸை வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா இதை நம்ம லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். கம்மு எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஃபிட்டிங் ஆகணும் அப்படின்னா நம்ம லப்பர் பேண்ட் வந்து போடணும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டாப்பு பாட்டம்னு சொல்லிட்டு 2 இடத்துலையும் நம்ம என்ன பண்ணலான்னா பேண்ட் வந்து போட்டுக்கலாம். பேண்ட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா கரெக்டாக இன்னும் கொஞ்சம் டைட்னஸை கொடுக்கும், ஃபிட்டிங்கை வந்து கரெக்டாக கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட் வந்து நம்ம போடுறோம். ஸோ டாப் பாட்டம்னு போட்டாச்சு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு சென்டர்லேயும் வந்து போட்டுக்கலாம். இந்த பேண்ட் பொறுத்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்க்கு தான். ஓகேங்க? கம்மு நல்லா அதை வந்து பிடிச்சிக்கும், அதுக்காக தான். ஒரு 3 hours அது அப்படியே விட்டிங்க அப்படின்னா அது ப்ராப்பராக வந்து நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பேண்டை ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸி தான். ஸோ இப்போது சொன்ன மாதிரி இந்த பேக் பேனல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் இருக்க அந்த உடஞ்ச கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாமா? ஸோ டியூசரை வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேமரா வந்து உடஞ்ச கேமராவை எடுத்துடலாம். ஸோ லைட்டாக ப்ளோயரை வச்சு நீங்கள் ப்ளோ பண்ணால் கூட அந்த லென்ஸ் வந்து வந்துடும். உங்கள்கிட்ட ப்ளோயர் இல்லை அது எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டியூசரை வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டியூசரை வந்து அது கேப்குள்ளே விட்டிங்க அப்படின்னா அழகாக அது வந்து உடஞ்சி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருந்த நியூ லென்ஸை வந்து அதில் பேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லைட்டாக அதை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கையில் குத்திக்காதீங்க. ஓகே, எடுத்தாச்சு, க்ளீனும் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வாங்கி வச்சுருந்த புது லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்ஸை வந்து அதில் வந்து ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஸோ அந்த லென்ஸை எடுத்துக்கலாமா? ஸோ இந்த மாதிரி தான் இதேமாரி ஸ்டிக்கரில் வந்து தருவாங்க. இதில் பேக் சைடும் சரி ஃப்ரண்ட் சைடும் சரி ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை வந்து பிரிச்சுட்டு பேட்ச் பண்ணி ஒட்ட வேண்டியதான். இது வந்து பழசு. இப்போ வந்து நியூ ஒன்றை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஒட்டலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஸ்டிக்கர் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதாங்க லென்ஸு.
ஸோ இந்த லென்ஸை என்ன பண்ண போகிறோம், அப்படியே அதில் பேட்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பேட்ச் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது போய் அதில் ஃபிட்டிங் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ தட்டினா கூட வராது, தெரியுதா? ஸோ ஃபிட்டிங் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம அந்த மொபைலை வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அந்த லப்பர் பேண்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பேனலை போட்டு ஃபிட் பண்ணிடலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு லென்ஸு. இப்போ வந்து மொபைலை எடுத்துக்கலாம். ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம், லப்பர் பேண்டெல்லாம். ஓகே, அந்த இதுவெல்லாம் போட்டுக்கலாம், கேப் நட்டெல்லாம். மேலே வரைக்கும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் போட்டாச்சு, 2 கேஸையும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக அந்தந்த ஸ்க்ரூ அந்தந்த பிளேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்க்ரூவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுலேருந்து எடுத்த எல்லா ஸ்க்ரூவுமே பார்த்தீங்கன்னா பேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் இதில் எடுத்ததெல்லாம் பேட்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லேயர் மாதிரி ஒன்று தெரியுதா மேலே, அந்த பேனலுக்கு மேலே காப்பி கலரில், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் ஆண்டனா. ஓகேங்களா, ஸோ அந்த ஆண்டனா வந்து கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து படணும். மதர் போர்டோட 2 பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா, ஆண்டனா பாயிண்ட் அதில் வந்து படணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க், வைஃபை, ப்ளூடூத் அதெல்லாம் ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த 2 இடத்துல நீங்கள் வந்து ஸ்க்ரூவை வந்து போட மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ ஆண்டனா கரெக்டாக அந்த பாயிண்டில் பட்டால் தான் உங்களுக்கு நெட்வொர்க் வந்து நல்லா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதை தான் அந்த இடத்துல கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூவையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ப்ராப்பராக வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் இதோட ஸ்க்ரூவை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயும் இந்த ஸ்க்ரூ வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இயர் ஸ்பீக்கர் இருக்குது. அதனால தான் அது வந்து ஸ்க்ரூவை என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதை கரெக்டாக வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா கரெக்டாக அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டுக்கலாம். இப்போ வந்து டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒர்க் டன். இப்போ என்ன பண்ணலான்னா கேஸ் வந்து போட்டுக்கலாமா? ஸோ எல்லா நெட்டுமே பார்த்தீங்கன்னா போட்டேன், எல்லா ஸ்க்ரூமே ப்ராப்பராக வந்து போட்டாச்சு. ஸோ எதையுமே மிஸ் பண்ணல. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா கேஸை வந்து போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக போய் அதில் லாக் ஆகிடும். ஓகேங்களா, லைட்டாக அதை வந்து ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணணும். ஓகேங்களா, லைட்டாக ஒரு டைட்னஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது போய் அதில் வந்து செட் ஆகிடும். செட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். தென் வந்து சிம் ட்ரே வந்து நம்ம போட வேண்டியது தான். ஓகேங்களா, சிம் ட்ரே வந்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி லவர் போட்டுக்கலாம். ஏன்னா இன்னும் 3 ஹவர்ஸ் ஆகலை. நான் வந்து உடனே வந்து எடுத்துகிட்டு பேக் பேனல் வந்து போட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், பேண்டு போட்டுக்கலாம். பேண்டு போட்டு கூட சிம் ட்ரே போட்டுக்கலாம். ஏன்னா இன்னும் 3 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. ஒரு 5 மினிட்ஸ் கூட இருந்திருக்காது நான் ஒட்டி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் பேட்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஒர்க்கு உடனே முடிஞ்சிடும்ல. ஸோ அதனால தான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பேட்ச் பண்ணி, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்பிளே மட்டும் ஓட்டிட்டு அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம்லாம் போடுவாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் போட்டுவிட்டேன். ஏன்னா ஒர்க்கு வந்து டன் ஆகிடும், ரொம்ப டைம் எடுக்காது. 3 ஹவர்ஸ் அப்படியே கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம் ரெடி பண்ணி. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் பேண்ட் வந்து போடுறேன். ஓகேங்களா, எப்படி வேணாலும் போடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஓட்டிட்டு அதை ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் கேசஸ்லாம் வந்து போடலாம். இல்லை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, அது உங்களோட விருப்பம் தான். ஸோ பேண்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிம் ட்ரே வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ கஸ்டம் வந்து டியூவல் சிம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிம்மை வந்து நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ அதை எடுத்து அதையும் வந்து நம்ம பேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிம் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டைட்டாக இருக்குது. ஸோ சிம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறக்கும் இதில். ஸோ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இது டைட் பண்ணியாச்சா பாருங்க எப்படி பறக்குது பார்த்தீங்களா? ஸோ சிம் வந்து அது கரெக்டாக அதில் வந்து ஃபிட்டிங் ஆகலை. பட் இருந்தாலும் இதை தான் நம்ம போட்டாக்கணும். ஏன்னா இதை தான் யூஸ் பண்ணியிருக்காரு கஸ்டமர். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட்டு மேலோட்டமாக வச்சு கூட நம்ம பண்ணலாம். இப்போ இந்த சிம்மை வச்சா இந்த சிம் வந்து பார்த்திங்கன்னா பறக்கும் ஐடியா. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக வச்சுலாம். கரெக்டாக அதில் ஃபிட் பண்ணி எடுத்தாலே போதும், சிம் வந்து பறக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ என்ன பண்ணோன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் மேலோட்டமாக வச்சுட்டு லாக் பண்ண வேண்டியது தான். அப்படி பண்ணால் கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ இதையும் என்ன பண்ணலான்னா அதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஐயா வந்து கரெக்டாக செட் ஆக மாட்டுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா மேலோட்டமாக தான் சிம்மை வச்சுருக்கேன். தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம் ட்ரேக்குள்ளே போட்டுடலாம். ஸோ சிம் ட்ரேக்குள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, டைட்டாக இருக்குது, இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டவர் சிம் எல்லாமே காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஓகே, நோ சர்வீஸ் அப்படின்னு வந்திருக்கு. எமர்ஜென்சி கால்னு ஃபஸ்ட் இருந்தது, இப்போ நோ சர்வீஸ்னு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ எடுத்துடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியாவும் வந்து எடுத்துருச்சு. ஸோ 2 சிம்மே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க்கு வந்து டன். ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு கஸ்டமர்கிட்ட பேண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கம்மெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொடுக்க வேண்டியதாங்க. ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்ட்வேர் கோர்ஸ், சாஃப்ட்வேர் கோர்ஸ், மொபைல் ஹேக்கிங் கோர்ஸ், மொபைல் ஆன்லைன் கோர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கிங், டேட்டா ரெக்கவரி அப்படிலாம் நம்ம சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த கோர்சஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் வீடியோ இதெல்லாம் நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க ஓல்டு வீடியோஸ்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது இருக்கும். டாட்டா, பை பை.